தமிழ்நாட்டிலேயே ரொம்ப கஷ்டப்படுற, ரொம்ப ஏழ்மையான, ரொம்ப அன்பான மலைவாழ் மக்கள்னால் அது மண்திட்டு மலைவாழ் மக்கள் தான். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மலை கிராமத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கூரை வீட்டில் தான் அவங்க வாழ்வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெயில். ஸோ இந்த வெயிலில் எப்படி உள்ளே வாழ்கிறாங்க, உள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மரமே இருக்காது. ஒரு மலை குன்று மேலே தான் இவங்க இந்த குடிசையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே போனேன். உள்ளே ஆள் இருக்காங்கன்னு சொல்லி போனேன். அது ஒரு 10க்கு 8 அந்த மாதிரி சின்ன ஒரு கூரை தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளேயே ஒரு 10-11 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க. உள்ளே என்னால் கொஞ்ச நேரம் உட்காந்தா ஃபுல்லாக ஸ்வெட் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்குள்ளேயே தான் அவங்க வாழ்வாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த வெயிலுக்குள்ளே அதுக்குள்ளேயே தான் உட்காந்துருப்பாங்க. ரொம்ப கஷ்டம். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம ஆனந்த விகடன் புக்கில் வந்து இந்த மக்களுக்காக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டிக்கல் போட்டிருந்தோம். அதுக்காக வந்து ஒரு டேங்க் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து வானம் தோண்டியிருக்காங்க வீடு கட்டுறதுக்காக. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க, கட்டிடுவாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு. ஸோ கட்டிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மக்கள் வந்து ரொம்ப நல்ல மக்கள். இந்த மக்கள் வந்து சீக்கிரம் அவங்களுக்கு வீடு கட்டி அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இந்த மக்கள் நல்லா படித்து பெரிய லெவலுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ஊரில் இருக்கிற ஒரு மாணவியாவது நான் கல்லூரியில் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய பெரிய ஆசை. படிக்க வச்சு அவங்கள பெரிய அதிகாரியாக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஸோ எல்லாத்துக்கும் நன்றி.